வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு கேரக்டரை இனிமேல் ரோமன் ரெயின்ஸ் பண்ணவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் இப்போ சொல்லிட்டாரு. அதாவது த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து செத்து போச்சு. இனிமேல் என்னதான் ஆனாலும் அந்த ஒரு கேரக்டர் டபிள்யூக்கு வராது. அந்த ஒரு கேரக்டரை நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோமன் ரெயின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாரு. அது எதனால் அப்படின்னு கேட்டால், இந்த பிக் டாக் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பல சாம்பியன் ஆனார். அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சல் சாம்பியன், இன்டர்கண்டினென்டல் சாம்பியன், இல்லை டாக் டீம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சாம்பியன் ஆனாலும் அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு இதுவுமே மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணலையாம். அதனால அது வந்து முழுக்க முழுக்க டபிள்யூல வந்து ஒரு ஃபெயிலியரான கேரக்டர். அதாவது அந்த பிக் டாக் அப்படிங்கிறப்போ ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபேஸ்னாக இருந்தார். சாம்பியன்லாம் வின் பண்ணார். ஆனாலும் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸை வளர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக பல பேர் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு உதவுறாங்க. அது இல்லாமல் ராக்கோட பவரை யூஸ் பண்ணுவாராக்கு. அது இல்லாமல் டபிள்யூ வந்து ஓவர் புஷ் தராங்களாக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த பிக் டாக் கேரக்டர் பண்ணுறப்ப வந்துச்சாம். அது இல்லாமல் இப்போ வந்து அந்த கேரக்டர் ஒட்டுமொத்தமாக போனதுக்கப்புறம் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து ரோமன் ரெயின்ஸ் எடுத்து பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் அந்த பிக் டாக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறப்ப ஹேட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே இப்போ ரோமன் ரெயின்ஸை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், எனக்கு இனிமேல் இந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வேணாம். இனிமேல் நான் வந்து இந்த ட்ரைபிள் சீஃப் அந்த கேரக்டரில் மட்டும் தான் நான் முழுக்க முழுக்க இருக்க போகிறேன். இந்த பிக் டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு கேரக்டர். ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் எனக்கு அதிகமாக வந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணாலும் அதில் வந்து எனக்கு ஏகப்பட்ட வந்து ஃபேன்ஸ் வந்து என்னை வெறுத்தாலும், ஆனால் அதிகமான ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அதனால நான் வந்து இந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நான் நல்லவனாகவே நான் காட்டிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் ஓப்பனாக எதுவுமே என்னால் பண்ண முடியல. அதனால் அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நான் மறைச்சு தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுனால நான் வந்து என்ன வேணுமாலும் நான் பண்ணுவேன். அதாவது எனக்கு வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸே ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து நல்லவனாக இருக்கிறத விட நான் கெட்டவனாக இருக்க தான் நான் ஆசைப்பட்றேன். அது இல்லாமல் டபிள்யூல வந்து உங்களுக்கு ஃபேஸ் டர்ன் பண்ண பிடிச்சிருக்கா, இல்லை ஹீல் டர்ன் பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ரோமன் ரெயின்ஸ் சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு முழுக்க முழுக்க செட் ஆகுது. அது இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் எனக்கு இன்னமும் பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. அதாவது த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் என்ன உச்சத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்துச்சு. அதனால இந்த கேரக்டரை தான் நான் முழுக்க முழுக்க பண்ண போகிறேன். இனிமேல் அந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ண மாட்டேன். அது வந்து டபிள்யூல ஒரு ஃபெயிலியரான ஒரு கேரக்டரு. அதாவது டபிள்யூல திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து இந்த பிக் டாக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ண மாட்டேன். அது செத்து போச்சு. அது ஒரு ஃபெயிலியரான கேரக்டர். ஆனால் இனிமேல் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் தான் இனிமேல் நான் டபிள்யூல ஒர்க் பண்ணுவேன். அந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நீங்கள் டபிள்யூக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து செத்து போச்சு. அது வந்து எனக்கு ஃபெயிலியரான ஒரு கேரக்டர். எனக்கு இந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரே கேரக்டர் எதுனா இந்த ட்ரைபிள் சீஃப் அந்த கேரக்டர் மட்டும்தான். அந்த கேரக்டரை மட்டும்தான் நான் இனிமேல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ரோமன் ரெயின்ஸ் இப்போ வந்து சொல்லிட்டாரு. உங்களோட ஜிம்மி ஊசோ இருக்கார்ல, இந்த ஜிம்மி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து ரெசல்மேனியா 41ல் டபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கான எல்லா வேலைகளுமே டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதாவது இப்போ வந்து இந்த ஊசோஸ் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஜிம்மி இவங்க 2 பேர்த்தையும் தான் சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய ஊசோ வந்து யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தை வந்து நம்மளுடைய ஊசோ வந்து தொட்டுட்டார். ஆனாலும் அதே டாக் டீமில் இருந்த நம்மளுடைய ஜிம்மியோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது டாக் டீமில் எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்தாரோ அதை விட ஒரு தரமட்டமாக தான் இப்போ நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இருக்கிறாரு. அதனால் இப்போ நம்மளுடைய ஜிம்மி ஊசோவுக்கும் கண்டிப்பாக ஒரு புஷ் தந்தாகணும். அதாவது டபிள்யூல வந்து நம்முடைய ஊசோ அளவுக்கு நம்மளுடைய ஜிம்மியை வந்து கொண்டு போகாட்டியும் அவருக்கு கீழேயாவது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பிளானை வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோவுக்காக போட்டிருக்காங்களாம். மேபி அவர் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக கூட நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து ரெசல்மேனியா 41ல் மோதுவார். அப்படி மோதினார் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பியன் கூட வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ டபிள்யூ ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், சின்ஸ்கே நாகமோரா வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கார். அவர் கூட ஒரு ஃபியூடு வச்சு ரெசல்மேனியா 41ல் சின்ஸ்கே நாகமோரா விஸ் ஜிம்மி ஊசோவுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தலாம். அதில் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோவை வந்து நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக ஆக்கி நம்மளுடைய ஜிம்மியை வந்து அழகு பார்க்கலாம்
அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம். இப்படி ஒரு வேளை நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து நம்மளுடைய ரெசல்மேனியா 41ல் ஜிம்மி ஊசோ விசஸ் சின்ஸ்கே நாகமோராவுக்கான ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்து அதில் வந்து உங்களுடைய ஜிம்மி ஊசோ வந்து ஃபார்மர் அப்படிங்கும்போது அதாவது நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆனால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ எல்லாம் எவ்வளோ காலமாக வந்து WWE ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். ஏன்னா டேக் டீமில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இருக்க டேக் டீம் டிவிஷனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டேக் டீம் டிவிஷன் எது அப்படின்னு கேட்டால் அது ஊசோஸ் தான். இப்போ அந்த ஊசோஸில் வந்து நம்மளுடைய ஜே வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஆளாயிட்டார். அதே மாதிரி நம்மளுடைய WWE வந்து இப்போ நம்மளுடைய ஜிம்மி ஊசோக்கு வந்து ஒரு புஷ் தரணும் அப்படிங்கிறக்காக இப்போ இந்த ஒரு முயற்சியை எடுக்க போகிறாங்க. அது மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான விஷயம் தான். நீங்கள் எத்தனை பேர் வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஜிம்மி ஊசோ சாம்பியன் ஆகணுமா ஆக வேணாமா, இல்லை இதே டாக் டீம் சொல்ல முக்கியமாக நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து கிடக்கணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் மெயின் ஈவெண்ட்டாக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் அதாவது உமன்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதாவது ஈயோ ஸ்காய் விசஸ் ரியா ரிப்ளேக்காக இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஈயோ ஸ்காய் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளேவை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நியூ வேர்ல்டு அதாவது நியூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக உங்களோட ஈயோ ஸ்காய் ஆகிட்டாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஈயோ ஸ்காயை வந்து சாம்பியன் ஆக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ரெசல்மேனியா 41ல் ரியா ரிப்ளே விசஸ் பியாங்கா பெலருக்கு தானே வேர்ல்டு உமன்ஸ் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. இதை வந்து இப்போ எதுக்கு WWE வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்மளுடைய WWEக்கும் சரி நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கும் சரி ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கான். அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய சாம்பியனை வந்து பிடுங்கி நம்மளுடைய ஈயோ ஸ்காய் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச் வந்து ரியா ரிப்ளே விசஸ் நம்முடைய பியாங்கா பெலருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சாலும் அது ஒரு சாம்பியன்ஸ் மேட்ச்சு. அதை வைக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து நம்மளுடைய பியாங்கா அதாவது நம்மளுடைய ஈயோ ஸ்காயை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE புக் பண்ணியிருந்தாங்களாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு தெரியும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பியாங்கா பெலர் வந்து நம்மளுடைய ரெசல்மேனியா 41ல் ரியா ரிப்ளே வந்து க்ளீனாக பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு இருக்கிற மவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் வந்து நம்மளுடைய ஈயோ ஸ்காயை வந்து நம்மளுடைய WWE வின் பண்ண வச்சு அது மூலியமாக இப்போ நம்மளுடைய ஈயோ ஸ்காயை வந்து எதனால் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பியாங்கா பெலர் இருக்காங்க. அதாவது பியாங்கா பெலர் தான் நம்மளுடைய ஈயோ ஸ்காயை வந்து ஏதோ பண்ணாங்க. அதாவது அதை அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரியா ரிப்ளே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது முழுக்க நம்மளுடைய ரியா ரிப்ளே தோற்று போகிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பியாங்கா பெலர் தான். அதை பயன்படுத்தி தான் நம்மளோட ஈயோ ஸ்காய் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே க்ளீனாக பீட் பண்ணி நியூ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஈயோ ஸ்காய்க்கும் நம்மளுடைய பியாங்கா பெலருக்கு தான் ரெசல்மேனியா 41ல் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து க்ளீனாக தோற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய WWE வந்து இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே கண்டிப்பாக இணைவாங்க. ஏன்னா இப்போ ரியா ரிப்ளேக்கு வந்து எந்த விதமான ஃபியூடுமே கிடையாது. அதனால் இதை வச்சு தான் ரெசல்மேனியா வரைக்கும் ஓட்டி ஆகணும். அதனால் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா அதாவது உமன்ஸுக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் நடக்குது அப்படின்னு கேட்டால் ரியா ரிப்ளே விசஸ் ஈயோ ஸ்காய் விசஸ் பியாங்கா பெலருக்கான ஒரு ட்ரிபிள் தட்டு மேட்ச் கூட ரெசல்மேனியா 41ல் நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். அதில் நம்மளுடைய பியாங்கா பெலர் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதில் யார் வின் பண்ணுறாங்க இல்லை யார் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளோட ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0 சார்பாக நம்மளுடைய ஈயோ ஸ்காய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த பயலை யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நானே தெரிஞ்சுக்கிறேன். அதாவது நம்மளுடைய ராக்கு வர்றப்போ ராக்கோட வந்து ஒரு ஆள் வந்திருப்பார். அதாவது அவர் யாருன்னு கேட்டால் அவர் மிகப்பெரிய ஒரு பாடகர், அதாவது சிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட பேர் வந்து டிராவிஸ் ஸ்காட். இவர் வந்து நம்மளுடைய கோடியை வந்து நம்மளுடைய ரியலாகவே அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது நீ சும்மா அவனை அடிக்கிற மாதிரி பில்டப் கொடுறா அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன பண்ணுறது, டிராவிஸ் ஸ்காட் வந்து உண்மையிலுமே நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இப்போ அந்த எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ராக்கு கிட்ட கேட்டதுக்கு அதாவது உங்கள் கூட வந்தார்ல, அதாவது டிராவிஸ் ஸ்காட் வந்தார்ல, அவர் வந்து நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவர் வந்து உங்களோட ஸ்டோரியில் எதுவும் இருக்காரா, அதாவது இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க, ஜான்சனா இருக்கார், அவர் கூட வந்து இன்னொருத்தர் வந்தாங்க, அப்போ உங்களோட டீமில் வந்து டிராவிஸ் ஸ்காட்டும் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்கோர்ஸ் வந்து அவனும் இருக்கான். அதாவது இப்போ நம்மளுடைய ஜான்சனா வராரு அப்படின்னு கேட்டால் ஜான்சனா கூட வந்து கண்டிப்பாக டிராவிஸ் ஸ்காட்டும் வருவான். அது இல்லாமல் ஜான்சனாவை குரோமோ கட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து டிராவிஸ் ஸ்காட் வந்து குரோமோலாம் கட்
பண்ணுவான். அதாவது ஜான்சினாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சினா சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து நம்மளுடைய ராக் சொல்லியிருக்காரு. அதாவது அவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூக்கு வரப்போறான். அதாவது இவன் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வர்றதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம டிராவிஸ் ஸ்காட்டை வந்து ரிங்கில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கே இப்போ சொல்லியிருக்காரு. யூடியூப் செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய செலிபிரிட்டிகள் டபிள்யூடபிள்யூக்கு வராங்க. அதாவது நம்மளுடைய பேட் பண்ணி வந்து டபிள்யூடபிள்யூ ஃபைட் பண்ணி அவரும் இது பண்ணார்ல, அதுக்கப்புறம் நம்மளுடைய லோகன் பால், அதுக்கு அடுத்து அவர் தொடர்ந்து வந்து இப்போ நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு. எல்லாருமே அதாவது ஒரு பாப்புலரிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வர ஆசைப்பட்றாங்களுக்கு. அதனால் இவங்க எல்லாத்தையுமே தொடர்ந்து இப்போ நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு. இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதாவது டபிள்யூடபிள்யூவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இன்னும் டபிள்யூடபிள்யூ ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டபிள்யூட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நம்ம டிராவிஸ் ஸ்காட் வந்து முழுக்க எல்லாமே ஃபைட் பண்ணிவிட்டு அவர் வந்து யாரோட மேட்ச் பண்ணால், அதாவது அவரோட ஃபஸ்ட் மேட்ச் யார் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.